எடுத்துக்காட்டு 1.11 a = 1 2 3 4 மற்றும் b = 2 5 8 11 14 என்பன இரு கணங்கள் என்க. f such that a tells to b எனும் சார்பு f of x = 3 × x - 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை கொண்டு first one அம்புக்குறி படம், second one அட்டவணை, third one வரிசை சோடிகளின் கணம், fourth one வரைபடம் ஆகியவற்றை குறிக்க. தேங்க்ஸ்ப்பா. ஓகே சாமி, என்ன கொடுத்துருக்காங்களோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஒரு கணக்கை ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சிடணும். கணக்கு நல்லா படிக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு தமிழ் தெரியணும், எழுத்துக்கள் தெரியணும், இங்கிலீஷ் எழுத்து தெரியணும், தமிழ் எழுத்து தெரியணும், எண்கள் தெரியணும். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன கேட்குறாங்க, என்ன கொடுக்கப்பட்டுள்ளது, எதை கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கணக்கு இல்லை எது இல்லாத நம்மளால மார்க் எடுத்துட முடியும். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அது எழுதுங்க. ஏ என்ற இது என்ன அடைப்புக்குறி? இருதலை அடைப்புக்குறினா அது என்னது? கணம். என்னது? கணம். அப்போ ஏ என்ற கணத்தை கொடுத்துட்டாங்க, பி என்ற கணத்தை கொடுத்துட்டாங்க. இது இல்லம்மா? எஸ் மிஸ். இதான் தீர்வு. a = 1 2 3 4 b = 2 5 8 11 14 கொடுத்துட்டாங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இரு கணங்கள் எடுங்க. ஓகே, ரெண்டு கணங்கள் எடுத்தாச்சு. f such that a tends to b. f என்பது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் f. f னா என்னது? ஃபங்க்ஷன்னா சார்பு. இந்த f என்ற சார்பானது a tends to b. a ல மதிப்பு போட்டா என்ன கிடைக்குதா? b கிடைக்கும். அப்ப a ல மதிப்பு a க்கு பதிலா 1 போட்டா மதிப்பு என்ன கிடைக்கும்? இதுல இருக்கு ஏதோ ஒன்னு கிடைக்கும். 2 போட்டா இதுல மதிப்பு ஏதோ ஒன்னு கிடைக்கும். அப்போ a க்கு மதிப்பு போட்டா என்ன கிடைக்குது? எனக்கு b கிடைக்குது. எதல போட போறோம் அப்படின்றது. அப்ப எதல போட போறோம்னா அந்த சார்பு என்ன கொடுத்துட்டாங்க? f of x = 3x - 1. படிக்கும்போது அழகா படிச்சீங்க. 3 × x இன்ட் மடங்கு இன்ட். அப்போ மூன்றாவது பெருக்கல் வாய்ப்பாடு, மூணாவது பெருக்கல் வாய்ப்பாடு போட்டுட்டு அதை வந்து எத்தனை கழிக்கணும்? 1 கழிக்கணும். எதனுடைய மதிப்பு? x க்கு பதிலா எதை போட போறோம்னா a போட போறோம். அப்ப என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்து எழுதுங்க. f such that a tends to b. இன்னும் என்ன கொடுத்துட்டாங்க? f of x = 3 × x - 1. இப்போ x க்கு பதிலா a ல இருக்குது போட்டா எது கிடைக்கும்? எனக்கு b ல இருக்கக்கூடிய உறுப்புகள் கிடைக்கும். அப்ப x க்கு பதிலா a ல இருக்கக்கூடிய உறுப்புகளை போடணும். ஓகேவா? f of x க்கு பதிலா 1 = f of 2 = f of 3 = f of 4 = ஓகேவா? 1 2 3 4 3 × x - 1. மூணாவது பெருக்கல் வாய்ப்பாடு. 1 3 3 2 3 6 3 3 9 4 3 12. ஓகேவா? 1 கழிக்கணும். 1 3 3 ல இருந்து 1 கழிஞ்சா 2 இருக்கா? எஸ் மிஸ். எத்தனை வாய்ப்பாடு சொன்னேன்? 3 வாய்ப்பாடு. அப்ப இதுல இருந்து 3 3 போயினே இருக்கு. 2 கூட 3 கூட்டினா எத்தனை? 5. இது 3 தான். 3 3 9. 9 வந்து 1 கழிச்சா 7. 8 கூட 3 கூட்டினா என்னது? 11. உறுப்பு இதுல இருக்குது போறோம், இது கிடைச்சிச்சு. 1 3 3 3 ல 1 கழிச்சா 2. 2 3 6 6 ல 1 கழிச்சா 5. 3 3 9 9 ல 1 கழிச்சா 7. 4 3 12 12 ல 1 கழிச்சா 11. இருக்கிற 4 உறுப்பு முதல்ல இருக்கிற 4 உறுப்பு. அவ்வளவுதான். அப்போ போடும்போது மூணாவது வாய்ப்பாடுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா 3னுடைய மடங்கு தான். ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சுக்கின்னு 3 3 கூட்டிட்டு போறோம். ஆனா இந்த நம்பர் என்ன கொடுப்பாங்கன்னா லைனா இருக்கும். மூணாவது வாய்ப்பாடு தெரியுமா தெரியாதா? நமக்கு தெரியும். அவ்வளவுதான். அப்ப இந்த கணக்கு கொடுத்தாங்கன்னா 4 நம்பரும் போடுற இந்த வாய்ப்பாடு அப்ளை பண்ணும்போது 4 நம்பர் கிடைக்குது, போட்டுக்கிறீங்க. ஓகேவா? எஸ் மிஸ். இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். 5 மார்க் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அம்புக்குறி படம். அம்புக்குறி படம் போடும்போது ஒரு நீள்வட்டம் போடணும். நீள்வட்டத்தை மேல இருந்து கீழே போடணும், சைடு போட்டுக்காதீங்க. 2 கணங்கள். இந்த கணத்துக்கு பேரு A, இந்த கணத்துக்கு பேரு B. இது
உள்ள உறுப்புகளை லைனா சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4 B என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளை லைனா சொல்லுங்க பார்க்கலாம். 2 5 8 11 14 மன்னா லைனா சொல்லுங்க தான சொன்னா. அம்புக்குறி படம். A உள்ள மதிப்பு 1 ன்னு போட்டா இங்க என்ன கிடைக்குது? 2. 1 க்கு 2. அம்புக்குறி போட்டாச்சு. 2 க்கு 5. அப்ப ஸ்வேதாட கொடுத்துட்டு போங்க. ஸ்வேதாட கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். 3 க்கு 8. போதுமா போதும். போதும். 4 க்கு 16. முடிஞ்சிச்சு. இதுதான் அம்புக்குறி படம். இது பேர் என்னது? அம்புக்குறி படம். இதுக்கு 1 மார்க். இது 1 மார்க். இது 1 மார்க். எத்தனை மார்க் எடுத்தீங்க? 2 மார்க். இப்போ மூணாவது. சரி செகண்ட் ஒன். மூணாவது மார்க்குக்கு செகண்ட் ஒன். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. அட்டவணை. பஸ் அப்ப எடுத்துக்கோ. அட்டவணை போடணும். அட்டவணை போட்டா கிராஃப்ல போடும்போது ரெண்டே ரெண்டு அச்சு போடும். ஒன்னு x அச்சு, அந்த y அச்சு பேர் தான் ஃபங்க்ஷன் ஆஃப் x. ஃபங்க்ஷன் ஆஃப் x னுடைய செயல்பாடு. x க்கு மதிப்பு போட்டா கிடைக்கக்கூடிய மதிப்பு பேர் தான் y. அது இன்னொன்னு சொல்லுவோம் f of x. அது இன்னொரு பேர் என்னப்பா? f of x. x f of x. ஓகேவா? x க்கு மதிப்பு போட்டுருக்கோமா? என்ன போட்டுருக்கோம்? 1 2 3 4. 1 2 3 4. இப்போ x க்கு 1 ன்னு மதிப்பு போட்டா f of x உடைய மதிப்பு என்ன கிடைக்குது? 2. சொல்லுங்க. 2 5 8 11. அவ்வளவுதான் முடிஞ்சு. சோ அட்டவணை போட்டா x போடணும் y போடணும். அந்த y க்கு பதிலா என்ன போறோம்? f of x. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் தான் கேக்குறாங்க. தேர்ட் ஒன் அது வரிசை ஜோடிகளின் கணம். இங்கிலீஷ் போயம் எடுத்து படிக்கலாம். ஜோடி சேர்க்க போறோம். என்ன சேர்க்க போறோம்? ஜோடி சேர்க்க போறோம். கணம்னு முடிஞ்சிருக்கு. அப்ப என்ன போடணும்? இருதய குறி. ஜோடி சேர்க்க போறோம். என்ன போடணும்? சிங்கிள் பிராக்கெட், டபுள் பிராக்கெட், சிங்கிள் பிராக்கெட். நான் என்ன சொன்னேன்? ஜோடின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ண போறோம்? சிங்கிள் பிராக்கெட். ஓகேவா? ஜோடி சேர்க்கணும். ஒண்ணுக்கு ஜோடி யாரு? 2. சொல்லுங்க. 1 2 2 5 3 8 4 11. முடிஞ்சுச்சா? எஸ் மிஸ். அடுத்து பார்க்க போறது வரைபடம். ஃபோர்த் ஒன் வரைபடம். வரைபடம் சொன்னாலே ரெண்டு அச்சு இருக்கணும். ஒன்னு x அச்சு, இன்னொன்னு y அச்சு. இந்த y அச்சு தான் என்ன போட்டுருக்கோம்? f of x. ஸ்கேல் வச்சு அழகா போட்டுக்கோங்க. எனக்கு இடம் வந்து இதுவா இருக்குது. நீங்க ஸ்கேல் வச்சு அழகா போட்டா ஒரு சென்டிமீட்டரா குறிச்சுக்கோங்க. ஸ்கேல் நீட்டா வச்சிட்டீங்கன்னா இது ஏதோ ஒரு புள்ளி 1ன்னு வைக்கிறீங்க வச்சீங்க, 2வது சென்டிமீட்டர், அப்புறம் 3 4 5 அப்படி வச்சிட்டீங்க. பேர் வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு அது இது பண்ணி பாருங்க. நீங்க மேல அதே மாதிரி ஒரு சென்டிமீட்டரா பிரிச்சுக்கோங்க. 1 2 3 4 கரெக்டா இருக்கு. x அச்சுல 1 2 3 4 இங்க x போற சமயம் இங்க என்ன போறோம்? y 1 2 3 4. இங்க நீங்க ஒண்ணா குறிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்டு ரெண்டா பிரிச்சுக்கலாமா? எஸ். சொல்லுங்க. 2 4 6 8 10. இங்க 12. இந்த புள்ளி பாருங்க 5 இருக்கா? எஸ் மிஸ். அப்போ ஒரு அரை சென்டிமீட்டர் இருக்குதுல்ல, அங்க ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இது 1 வந்துருக்கு. இது 3 4க்கும் 6க்கும் நடுவுல 5 6க்கும் 8க்கும் நடுவுல 7 இங்க 9 இங்க 11.
புள்ளி வச்சுட்டீங்கன்னா அதுக்கு நேரா குறிக்கிறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். சரியா? இப்போ 1க்கு நேரா 2, x அச்சுல 1, y அச்சுல 2, 1க்கு நேரா 2. ஓகேவா? 2க்கு நேரா 5. 2ங்கிறது நேரா எடுத்துட்டு போங்க. 5 தவிர்த்தா 4க்கும் 6க்கும் நடுவுல. 3க்கு நேரா 8. 4க்கு நேரா பாருங்கம்மா 11. 10 11 தான். புள்ளி குறிச்சாச்சா? Yes, miss. 4, 11, 3, 8, 2, 5, 3, 2. புள்ளி குறிச்சுனா முடிஞ்சு. இங்க பாரு சாமி, அது வந்து இப்படிதான் நேரா வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சமன்பாடுனா அந்த f of x தகுந்த மாதிரி அது வரும். ஓகேவா? இப்போ f of x மதிப்பு a வை அப்ளை பண்ணி b ஐ கண்டுபிடிக்கிறது 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 4 மார்க், 5 மார்க். 5 மார்க் நம்ம என்ன பண்ணலாம்? சோலையா அழகா எடுக்கலாம். இதுல ஒரே 1/2 மார்க் கூட உங்களுக்கு என்ன பண்ண குறையவே குறையாது. நீட்டா அழகா போகும். ஓகேவா?